பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது இந்தியா வர்த்தக தடை கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசு வர்த்தக தடையை கொண்டு வந்தோடனே இப்ப காங்கிரசும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் என்ன சொல்றாங்க, நாங்க மத்திய அரசின் பக்கம்தான் நாங்கள் நிற்கிறோம், ஆனால் அதே நேரத்துல வர்த்தக தடை என்பதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்துல ஒரு வர்த்தக தடை என்பது 2 நாடுகளுக்குமே பொருளாதார ரீதியாக பாதிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தையும் சொல்லி இன்னைக்கு இந்த தடையை எதிர்க்கிறார்கள். இது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லலாம், வெளிப்படையாக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஊர்க்காரன் மட்டும் செருப்பால் அடிப்பான். அதனால இவங்களால அதை சொல்ல முடியாது. இந்தியா ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்தை பண்ணுது. இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ள முதுகெலும்பை உடைத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் சண்டைன்னு வந்தான்னா 4 நாளைக்கு தான் அம்யூனிஷனே இருக்கான் பாகிஸ்தானுக்கு. இது இன்னைக்கு அவங்களோட நிலைமை. இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தில் 3 வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், இண்டஸ், ஜீலம், செனாப், இது 3ஓட தண்ணி பாகிஸ்தானுக்கும், ரவி பியாஸ் சட்லஜ் தண்ணி நமக்கும். இதுதான் அந்த ஒப்பந்தம். அதில் கொஞ்சம் தண்ணிகள் அந்த பக்கம் போயிட்டு இருந்து இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, இந்த வி ஆர் கோயிங் டு கால் ஆஃப் த ட்ரீட்டின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டத்தை நம்ம கவனிக்கணும். பாக்லிகார் டேம்னு ஒரு டேம் இருக்குது. அந்த பாக்லிகார் டேம் தான் உங்களுக்கு செனாபு நதிக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 500 அடி உயரம் உள்ள டேம். அதில் நம்ம பெரிய அளவுலலாம் தண்ணியெல்லாம் தேக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி அதை கட்டலை. ஏன்னா அது நம்ம பவர் ஜென்ரேஷனுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு சின்ன சின்ன யூஸுக்கு எடுத்த டேமே தவிர அதில் நம்ம பம்ப் பண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது பழைய ட்ரீட்டி படி. அதாவது ஒரு நியாயமே இல்லாமல் பாகிஸ்தானுக்கு சாதகமான ஒரு ட்ரீட்டி அந்த காலத்தில் காங்கிரஸ்காரங்க போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஏன் இவங்க பேசுகிறாங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே நாங்கள் பாகிஸ்தானியர்களாக இருந்திருக்கோம், இன்றைக்கி என்னடா ஒருத்தன் மாத்திரானேங்கிறது தான் அவங்க பொச்சரிச்சலே. இப்போ என்னென்னா இதில் ஒரு 500 அடி கிட்ட உயரம் உள்ளது. இப்போ என்ன ஆச்சுன்னா, கழிஞ்ச 4 நாளாக பாகிஸ்தானுக்கு சென்னாபு தண்ணி போகலைங்கிறது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ தண்ணி குறைவான நேரம்ல அங்கங்கே டீசில்ட்டு பண்ணுறாங்க டேம். இதான் டேமோட கெப்பாசிட்டியை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இது குரூஷியல் டைம், சம்மர். இன்னொரு விஷயம், இந்த நேரத்தில் நெல் கிருஷி நிறைய இருக்கும் பாகிஸ்தான் பக்கம். இப்போ தண்ணி போகாட்டா அங்கே டப்பா டான்ஸ் ஆகிடணும். ஏன்னா கிட்டத்தட்ட 25% மேலே டோட்டலி அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பாகிஸ்தானோட அக்ரிகல்ச்சர்லேயே ஒரு ஹியூஜ் மெஜாரிட்டி இண்டஸ் பேசினில் இருக்கக்கூடியது. அடுத்தது ஜீலம் நதியோடு நீலம்ங்கிறது அதோட உபநதி. அந்த உபநதியில் கிஷன் கங்கான்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது 120-130 அடி கிட்டத்தட்ட உயரம் அந்த டேமுக்கு. இப்போ அநேகமாக இப்போ நம்ம ஆளுக அதையும் பண்ணுவாங்கல்ல, பெரிய அளவில் அதில் தண்ணியை சேமிக்க முடியாது. ஆனால் இப்போ பண்ணக்கூடியதுங்கிறது ஒரு டைம்லி ஆக்ட். இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஹரியானாவுக்கு பக்ரானங்கள்லேருந்து தண்ணி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஆம் ஆத்மி முதல்வர் அதை எதிர்ப்பு தெரிவித்தார். நீங்கள் ஹரியானாவுக்கு கொடுக்கப்படாது. அந்த விஷயம் வரும்போதே இந்த செய்தியை நான் சொன்னேன், இந்த ஸ்ரீடிவியில் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் ஹரியானாவுக்கு கொண்டு போயாச்சுன்னா அந்த டேம் சீக்கிரம் ட்ரை ஆகும். மழை வரும்போது அந்த டேம் ஓவர்ஃப்ளோ ஆகாது. அது ஓவர்ஃப்ளோ ஆனால் தான் பாகிஸ்தானுக்கு தண்ணி போகும். அப்போ இருக்கிற தண்ணி அவ்வளோத்தையும் இந்தியா யூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி போகக்கூடியது குறையும். ஸோ இது நீங்கள் பாகிஸ்தானை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடந்த 4 நாளாக சியால்கோட்டில் செனாப் ரிவர் காலியாக இருக்கிறதாக சேட்டலைட் இமேஜஸில் நம்ம பார்க்கணும். ஸோ அதோட எஃபெக்ட் எந்த அளவு இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, மெடிசின்ஸ். இந்தியாவை நம்பியே இருந்த நாடு பாகிஸ்தான். ஏன்னா நீங்கள் நம்ம ஊரில் பேராசிட்டமால் நீங்கள் வாங்குகிற விலைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்மள்கிட்டருந்து மருந்தை வாங்கி போட்டுவிட்டு நம்மளையே கொண்டுவிட்டு நம்மகிட்ட வாங்கின அடிக்கி நம்ம மருந்திலேயே காயத்தை போட்டுக்கிட்டு இருந்தால் இவ்வளவு நாளும். ஸோ அது ஒரு மேஜர் பிஸ்னஸ் பல துறைகளில். ஏன்னா அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மேதாவி இருந்தார். கேட்டாச்சுன்னா எங்களுக்கெல்லாம் அவர் தான் தந்தை 10 பேர் நம்பிக்கை இல்லாதவங்க. அந்த ஆள் என்ன சொன்னான்னா, டே வெள்ளக்காரன் அந்த நாட்டை விட்டு போகாத, உன்னால் குண்டு ஊசி கூட செய்ய முடியாதுடான்னு. அந்த வார்த்தையை அந்த ஆள் ஏன் சொல்லியிருப்பான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா இவன் ஜின்னாவோட தான் பழக்கம் வச்சுருந்தான். அதனால பாகிஸ்தானுக்கு ஒன்றும் பண்ண யோக்கியதை இல்லை. அன்னைக்கு அந்த வெண்தாடிக்காரன் நம்ம ஆளுகள் கூட இருந்திருந்தாருன்னு வைங்க, அவன் பாரதிய மாதிரி சொல்லி பாடியிருப்பான். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் நான் பாரதி, ஆலைகள் செய்வோம் கல்விச்சாலைகள் செய்வோம். அந்த பாட்டே நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நாட்டோடு ப்ளூ பிரிண்ட்டையே பாரதி கொடுத்துருந்தான்.
அந்த பாரதியை பாப்பான்னு திட்டினா இந்த ஆளுக்கு எப்படி முட்டா பேர தானே இருக்க முடியும், வேற வாய்ப்பு இல்லையே. ஸோ அதனால இந்த பாரதியோட சேர்ந்து இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அன்னைக்கு வெள்ளக்காரா குண்டு ஊசி கூட பண்ண முடியாம கொடுக்காதுன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஜின்னாவோட சேர்ந்ததுனால அதை வச்சு சொல்லிவிட்டான். அதனால பாகிஸ்தான் ஜின்னா ஈவேரா சொன்ன மாதிரி குண்டு ஊசி பண்ண யோக்கியதை இல்லாத நாடா போதுனதுனால இந்தியாவை நம்பியே அந்த நாடு இருந்தது. இந்திய வர்த்தகம் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கேயும் ஒன்றும் கிடையாது. வெளியில வாங்கணும்னா நம்ம நாட்டையும் கூட 2.5 பங்கு 3 பங்கு விலை கொடுத்து வாங்கணும். இப்போ என்ன ஒண்ணுது, ஜிப்ப சண்டை போடுறதுக்கு 4 நாளைக்கு தான் சரக்கு இருக்கு. சோத்துக்கே வழி இல்லாதவன் துட்டு கொடுத்து எங்க இனி அடுத்ததை வாங்க போறான்? ஆயுதம் வாய்ப்பு இல்லை. உள்நாட்டில் குழப்பம் வரும். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ட்ரம்ப் சொல்றாரு கெனாலை நான் கண்ட்ரோல் எடுத்து, கெனாலை கட்டி கொடுத்ததுன்னா அந்த கெனாலை வச்சு எனக்கு எதிரான வியாபாரத்தை நீ பண்றியா? நியாயமான விஷயம் தானே. கண்டிப்பா உலகம் ஆதரவு தெரிவிக்குது. எவனா ஒருத்தன் ட்ரம்புக்கு எதிராக ஏதாவது நாட்டு பிரதமர் யாரும் பேசினாங்களா? இல்ல, ஒருவேளை பேசல. இன்னைக்கு இதே வேலையத்தை நரேந்திர மோடி செய்யறாரு. நிச்சயமாக. அப்ப திஸ் இஸ் சோக்கிங். ஒரு நாடு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாட்டை நீங்க மொத்தமா சோக் பண்ணதுக்கு அப்புறம் அவன்கிட்ட சண்டை போட என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இதைத்தானே இந்த நாட்டில் இன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்ணிச்சு. வியாபாரத்தை நம்மள்ட்ட இருந்து பிடுங்கினான், பணம் இல்லாமல் நம் நாட்டை மாற்றினான், படையெடுத்தான், நாம் அடிமையானோம். இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்போ பாகிஸ்தானுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு பண்ணல. நம்மளால நீ வாழ வேண்டாம், நீ இவ்வளவு நாள் என்னால் வாழ்ந்துக்கிட்டு நீ எனக்கே ஆப்பு வைப்பேன்னா நான் உனக்கு கொடுக்காம இருக்கேன், நீ என்ன பண்ற பார்ப்போம். என்ன அலன் ஆக்டோவியன் ஹியூமால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியினால இதை தாங்கிக்க முடியல. எங்களால் அல்லவா இந்த பாகிஸ்தான் என்பது உருவாக்கப்பட்டது. ஆமா, காங்கிரஸ் பூர்ண ஸ்வராஜ்னு தான் தீர்மானம் போட்டது. ஆனா இன்றைய காங்கிரஸ் இவங்க தாத்தா இவங்க ஆளுகள்லாம் சேர்ந்து இதை பிரிச்சு கொடுக்குறோம் நாங்க. அப்ப பாகிஸ்தானை உண்மைக்கு உருவாக்கியது யாரு? காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காங்கிரஸ்காரர்கள். இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு. அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஒரு மதத்துக்காக வேண்டி அரசாங்கத்துக்குள்ள டாக்ஸ் பணத்தெல்லாம் கொடுக்கப்படாதுன்னு. ஆனா இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்தினவர்களை என்ன பண்ணாங்க? ஹஜ் யாத்திரை பணம் கொடுத்தாங்க. அப்ப எழுதினவனே அந்த கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமா இருக்காங்கல்ல. முனிசிபல் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் வரணும்னா கவர்மெண்ட் சாங்ஷன் வேணுங்கிறது. ஆனா இப்ப அரசாங்கமே என்ன பண்ணுது? சட்டமே ஆர்டரே இல்லாம புறம்போக்கு இடத்துல கட்டுறதுக்கு இடம் கொடுக்குது தீவட்டிப்பட்டியில. புரிஞ்சுதா? சட்டம் ஒன்று இருக்கும், அந்த சட்டத்தை நாங்கள் போவோம், அந்த சட்டத்தை நீங்கள்லாம் பார்த்து ஏமாந்துருங்க, நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுவோம். இந்த ஆட்டிடியூட் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வரத்துக்கு காரணமே இந்த காங்கிரஸ் கட்சி. ஸோ இப்போ எங்களால் உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் நாடு எப்படி கஷ்டப்படலாம்? அதனால இவங்களுக்கு என்னன்னா இந்தியாவையும் கூட அங்கே தான் நண்பர்களும் பழக்கங்களும் அதிகம். அதனால இப்போ என்னடான்னா ஐயோ அவனுக்கு வலிக்குதே இங்கே வலிக்குது. ஏன்னா இவங்க அவங்க ஏஜெண்டாக தானே இருந்திருக்காங்க. ஆமாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மணிசங்கர் பேசின பேச்சுக்கள், வெளிநாடுகளில் போய் இராணுவத்தெல்லாம் பற்றி ராகுல் பேசக்கூடிய பேச்சுக்கள், இதெல்லாம் நீங்கள் அப்படியே இதை கோத்து பார்த்தே அப்படின்னு சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு பாகிஸ்தான் இப்போ தான் உண்மைக்கும் மூச்சு முட்ட தொடங்கி இருக்கிறது. காட்டில் எல்லாம் போய் இந்த மிருகம் வேட்டையாடுறது பார்க்காட்டா பரவாயில்ல, கஷ்டமாக இருக்கும், நமக்கும் பாதுகாப்பும் குறைவு. இந்த டிஸ்கவரி அனிமல் பிளானட் என்னெல்லாமோ போடுறாங்களே, நிறைய நேஷ்னல் ஜியோகிராஃபிக்குன்னு எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றும்னா இந்த கொல்றதுக்கு முன்னாடி அது குரல் விலையை பிடிச்சி முதல்ல அதை மூச்சை நிறுத்தும். அதுக்கப்புறம் தான் அதை போட்டு தள்ளி சாப்பிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இதுதான் டாக்டிஸ். இன்னைக்கு இந்தியா இஸ் சஃபகேட்டிங் பாகிஸ்தான். இப்போ அந்த சஃபகேஷனை எப்படியாவது நீ ரிலாக்ஸ் பண்ணி விடணும் என்பதற்கான இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு பாருங்க. இப்போ உலகத்துக்கே இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ இந்தியாவை ஆதரிக்காமவும் முடியாது, இந்தியாவை எதிர்க்கவும் முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தானை முடிச்சுட்டு இந்தியா இதோட அந்த பஞ்சாயத்தையும் முடிஞ்சது. எங்கே போய் வெவ்வேறு நாடுகளில் பிரச்சனை பண்ணுறதுக்கு பயங்கரவாதிகளை இந்த நாடுகள்லாம் உருவாக்கும். பல நாடுகளுக்கு பயங்கரவாதத்தை ட்ரெயின் பண்ணி அனுப்பக்கூடிய இடம் அது. இதை வச்சு தான் பல நாடுகளில் இந்த உலக நாடுகள் ஆயுத வியாபாரமும் பண்ணுறான். இப்போ இந்த பாகிஸ்தான்கிற ஒரு நாடு ஒழிஞ்சு போயிடுச்சுன்னா ஆயுத வியாபாரம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு இந்த பெல்ட் தான் உலகம் முழுக்க போதைப் பொருள் கடக்கத்துக்கும் பிரயோஜனப்படுது. இப்போ இவ்வளவு நாள் இந்த போதையை வச்சு உள்ள வியாபாரத்தில் இதனால் வரக்கூடிய பயங்கரவாதம், இதுக்கு நான் ஆயுதம் சப்ளை பண்ணுறேன், இதை நான் சரி பண்ண போகிறேன்னு பல நாடுகள் நீங்கள் பண்ணது. இதில் பல அரசியல்வாதிகள் வாழ்வாதாரமே இன்றைக்கி இதில் தான் இருக்குது. இப்போ இது ஒழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?
அதனால இப்ப என்ன அப்படின்னா பல உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் தேவைப்படுகிறது. இந்த அயோக்கியத்தனமான அரசியல் கட்சிகளுக்கும் பாகிஸ்தான் தேவைப்படுகிறது. என்னன்னு இவங்களுக்கு பொழப்பு ஓட்ட. நீங்க 2 கட்சி சொல்றீங்களே, இந்த கட்சிகளுக்குள்ள பொழப்பு இப்ப பாகிஸ்தான் இல்லாம போயிடும்ல. நிச்சயமாக. இந்த ஞானம் எங்க இருந்து வருதுன்னா வேற நாடுகள். ஏன்னா இவங்க அவங்களுக்கு தானே விசுவாசமா இருக்காங்க. சைனாவை பத்தி தானே பெருமையா பேசுறாரு ராகுல். ஆமா. டோக்லாம்ல என்ன நடந்ததுங்க கூடியது இந்தியன் இவர் வந்து டிஃபென்ஸ் கமிட்டியில இருக்கார், பார்லிமெண்டரி கமிட்டி. ஆனா டோக்லாம் விஷயம் பத்தி இவர் பிரீஃபிங் வாங்குறதுக்கு இவர் சைனா அம்பேசிக்கு போயிட்டு வந்தாராம். அப்ப இவர் யாருக்கு உள்ள பேரோல்ல இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இதுவரை என்னடா சைனாக்காரனோட கையெழுத்து போட்டாரு இன்னைக்கு வரை அவனுக்கும் தெரியாது. ஸோ அப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் இப்போ பாகிஸ்தான் பாதிச்சுன்னா சைனாவோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கும்ல. ஸோ அதனால இது இந்த கட்சிகளோட ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்கவில்லை. பாகிஸ்தானுக்குள்ள எக்ஸிஸ்டன்ஸுங்க கூடியது பல நாடுகளுக்கு தேவை. இந்தியாவுக்கு எதிராக இந்தியா ஒரு வளரும் நாடு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு பாகிஸ்தான் தேவை. அப்போ இந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இந்த நாடுகளின் ஏஜென்ட்டுகளாக இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன பக்ரானங்கல் ப்ராஜெக்ட் இதையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இவர்கள் எதிர்கட்சிகள் அல்ல, இந்த நாட்டின் எதிரி கட்சிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.